முடிச்சிடலாமா? சூப்பர் ஸ்டார் பிறந்த நாளை முன்னிட்டு ரஜினியோட கூலி படத்தோட ட்ரெய்லர் வெளியாயிருக்கிறது. நமக்கு தெரியும் லோகேஷ் கனகராஜோட படம் எந்த அளவுக்கு ஒரு பிரமாண்டமாக இருக்கும் என்பது நமக்கு. அவர் படத்தினாலதான் ரஜினி இந்த அளவுக்கு ஒரு ஊக்கத்தோட அந்த ட்ரெய்லர் இருக்கிறான்னா நிச்சயம் இந்த படம் 1000 கோடி வசூலடிப்பானே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் ரஜினியை பற்றி சொல்லணும்னா இந்த அண்ணாத்த படமானி ஒரு படம் வந்துச்சுன்னா அப்பவே நான் நினைச்சேன் ரஜினிக்கு நடிப்பு இனி முடிஞ்சு போச்சு, ரஜினியால இனி ஒண்ணுமே பண்ண முடியாது, சினிமா வாழ்க்கையை விட்டு அவர் ஒதுங்கத்தான் செய்யணும். ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணாத்த படத்துல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எனக்கு அதிகமா பிடிக்காமலே போச்சு. ஏன்னா அவருடைய நடிப்பெல்லாம் கொஞ்சம் இதா இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வயசானவர் இப்படித்தான் நடிக்க முடியுமான்னு தான் நினைச்சு அதை இனிமேல் இவர் படமே நடிக்க கூடாது, அவரோட வயசு கடந்துருச்சு அப்படி நினைக்கும் போது அதுக்கப்புறம் கொடுத்தாருங்க படங்க எல்லாம் ஜெயிலர், வேட்டையன், இப்போ கூலி, இப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் அவருக்கு பார்க்கும்போது ரஜினி படம் இன்னும் பார்க்க தோணும். அந்த அளவுக்கு ரஜினியோட கூலியோட ட்ரெய்லர் தான் நமக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அதை பார்த்து கொண்டே இருக்கணும் போல இருந்துச்சு கூலியோட ட்ரெய்லர். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது பெரிய ஒரு இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் எனக்கு என்னப்பா இங்கிலீஷ், இன்னும் இந்த மனுஷன் இத்தனை வயசுல ஒரு ஆங்கில படத்தை போல ஒரு ட்ரெய்லர் கொடுக்குறாங்க. அந்த மாசு இன்னும் வரைக்கும் அவர் குறையில. அதோட ஸ்டைலு, நடையும், உடையும், டான்ஸு கூட பக்காவா ஆடுறாரு. எப்படி இவரால மட்டும் இப்படி முடியுதுன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியை ஆச்சரியத்தை தான் இந்த படத்துல எனக்கு கொடுத்திருக்கிறது. நிச்சயமாக இந்த கூலி படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் என்பது ஒரு மாற்று கருத்து இல்லை. அது வேற லோகேஷ் கனகராஜ் நிச்சயம் இந்த படத்தில் அவருடைய மாசு தெரியும். அவர் எடுத்த படங்கள் அத்தனையும் கிட்டடிச்சுட்டே இருக்கு. இதுவும் அதே கிட் வரிசையில மிகப்பெரிய சாதனையை படைக்கப் போகிறது. இப்போது நம் தமிழ் சினிமாவில் ஜெயிலர் படம் தான் அதிக வசூல் அடித்த படமாக இருக்கிறது. அதை முறியடிக்கும் அளவுக்கு இந்த கூலி படம் நிச்சயமாக வெளிவரப் போகிறது. அதை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் நம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கூலி படம் எந்த அளவுக்கு இருக்கிறது. அவரோட ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு இன்பமாக இருக்கிறது. இனியும் ஒரு 6-7 படங்கள் ரஜினி வச்சு நமக்கு பார்க்கலாம்னு தோணுது. மீண்டும் இது போன்ற நியூஸ்களை நீங்கள் கேட்பதற்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு